அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாராலையும் நினச்சதையெல்லாம் நினச்ச உடனே சாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒற்றுமையாக இருந்தால் எல்லாத்தையுமே சாதிக்கலாம். அதுக்கு முன் உதாரணம், குவைத்தில் வசிக்கும் இலங்கையர்களாகிய உங்களுக்கு பின்வரும் தொலைபேசி இலக்கங்களூடாக இலங்கை தூதரவாலயத்தை தொடர்பு கொண்டு பல்வேறு சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்கான தேவைகள், கடன் பிரச்சனையா, ஒவ்வொரு பிரச்சனையா, என்னென்ன பிரச்சனையோ, என்னென்ன தேவைகள் இருக்குதோ அனைத்தையுமே தீர்த்து வைக்கிறதுக்கு இலங்கை தூதரகம் தயாராக இருக்கின்றாங்க. அனைத்து இலக்கங்களையும் பற்றி பார்க்கலாம். தொலை தொடர்பு சம்பந்தமான அனைத்து விடயங்களை பற்றியும் பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். அதே மாதிரி இந்த வீடியோவாவது நண்பர்கள் அனைவருக்குமாவது ஷேர் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஒரு லைக்கையும் போடுவீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். பார்க்கலாம். இலங்கை தூதரகம் குவைத். பொது அறிவிப்பு: குவைத்தில் வசிக்கும் இலங்கையர்களாகிய உங்களுக்கு பின்வரும் தொலைபேசி இலக்கங்களினூடாக இலங்கை தூதரவாலயத்தை தொடர்பு கொண்டு பல்வேறு சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும். இதில் முதலாவது இலக்கமாக தொலைபேசி இலக்கம், இது நார்மல் லேண்ட்லைன் நம்பர் 25 35 46 11, 25 35 46 36. அதே போல் 25 35 46 38. அதே போல் 25 35 46 33. மீண்டும் ஒரு முறை 25 35 46 11. அடுத்தது 25 35 46 36. அடுத்ததா 25 35 46 38. அடுத்தது 25 35 46 33. இது லேண்ட்லைன் இலக்கம். கவுன்சிலர் பிரிவின் தொலைபேசி இலக்கம் வாட்ஸ்அப் அண்ட் நார்மல். வாட்ஸ்அப் இலக்கம் 65 84 56 46. இலங்கையிலேருந்து டயல் பண்ணும்போது +965 வாட்ஸ்அப்பில் ஆக்டிவ் பண்ணிக்கோங்க. +965 போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு சும்மா நார்மலாகவே 65 84 56 46 போட்டு அடித்தாலே வாட்ஸ்அப் ஆக்டிவ் ஆகலைன்னா +965 65 84 56 46 இந்த இலக்கத்தை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. கவுன்சிலர் பிரிவுடன் தொடர்புடைய கடவுச்சீட்டு தொடர்பான விடயங்கள், சத்திய கடதாசி, அட்டோர்னி பத்திரம், சாரதி அனுமதி பத்திர மொழிபெயர்ப்பும் மற்றும் புதுப்பித்தல், பிறப்பு இறப்பு. இந்த சாரதி அனுமதி பத்திரம், டிரைவிங் லைசன்ஸை இங்கேருந்து புதுப்பிக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்பீங்க இல்லையா? இது உங்களுக்கான பதில். இந்த இலக்கத்தை தொடர்பு கொண்டீங்கன்னா கிடைக்கும். அடுத்தது பிறப்பு இறப்பு மரண பதிவுகள், பிரஜா உரிமை பதிவு முறைப்பாடுகள், அதே போல் குவைத்தில் இடம்பெறும் இலங்கையர்களின் மரணங்கள் சம்பந்தமான முறைப்பாடுகள், இலங்கையிலிருந்து பெற்றுக்கொள்ளப்படும் ஆவணங்களை அத்தாட்சிப்படுத்துதல் மற்றும் ஏனைய விடயங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கங்கள் தான் 965 + 65 84 56 46. நார்மல் என் வாட்ஸ்அப் அதில் இருக்குது. அடுத்த கட்டமாக தொழில் மற்றும் நலன்புரி வசதிகள் பிரிவு, லேபர் வெல்ஃபேர் SLBFA, ஸ்ரீலங்கா பியூரோ ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ். இதனுடைய நார்மல் அண்ட் வாட்ஸ்அப் இலக்கமாக +965 66 50 35 44, +965 66 50 35 44 நார்மல் அண்ட் வாட்ஸ்அப். இதில் தெரிவிச்சிருக்கிறது பார்க்கும்போது சேவை ஒப்பந்தம் சம்பந்தமான விடயங்கள் மற்றும் வேலை தளத்தில் ஏற்படும் பிரச்சினைகள் சம்பந்தமான முறைப்பாடுகள் தொடர்பாக இதற்கு மேலதிகமாக பின்வரும் சேவைகளுக்காக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பத்திரமுல்லை தலைமை காரியாலயத்தின் 24 மணி நேர தகவல் நிலையத்தினை தொடர்பு கொள்ளவும். வெளிநாட்டு தொழிலை இலங்கை நாட்டு
வெளிநாட்டு தொழிலை இலங்கை நாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்தல், வெளிநாட்டு தொழில் ஒப்பந்தத்தை புதுப்பிப்பதற்காக, எக்ரிமெண்ட்டை புதுப்பிக்கிறதுக்காக, அதே போல் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினால் வழங்கப்படும் நலன்புரி சேவைகளின் நன்மைகளை அறிந்து கொள்ள. அதாவது இப்போ உங்களுக்கு லோன் கிடைக்குது, கடன் வசதி இருக்குது. இப்போ நாங்கள் ஒவ்வொரு விஷயங்கள் நாங்களும் சில டைமில் உங்களுக்கு வீடியோவில் போட்டிருப்போம். அரசாங்கத்தில் ஏதாவது காடர்கள், அதாவது ஏதாவது ஒரு வெளியிட்டிருப்பாங்க கேசட் ஏதாவது, அதே மாதிரி ஏதாவது யூடியூப்பில், டிக்டாக்ல, ஃபேஸ்புக்கில், இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது பர்சனலாக இந்த மாதிரி நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்களா, உங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் வாய்ப்பு இருக்குது, ஆஃபர் இருக்குது, இல்லை இந்த மாதிரியெல்லாம் சலுகை இருக்குது அப்படின்னு யாராவது சொல்கிறாங்களா? யார்கிட்ட போய் கேட்குறது? சர்ஃபான் பி எவ்வளோக்கிட்ட கேட்போமா? சர்ஃபான் பி எவ்வளோக்கு தான் கேட்டு டெய்லி கேட்டுக்கிட்டே தானே இருக்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணிக்கிட்டே தானே இருந்தேன். இனிமே நீங்கள் அதுக்கு சர்ஃபானையோ இல்லை இன்னொருத்தரையோ நாட வேண்டியதில்லை. டைரெக்டாகவே இதோ லேபர் அண்ட் வெல்ஃபேர், ஸ்ரீலங்கா பியூரோ ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ், இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திடம் நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப் இலக்கமாக 0094, அதாவது இலங்கையினுடைய இலக்கம். நீங்கள் இலங்கைக்கு இங்கேருந்து இலங்கை நம்பரை ஆக்டிவ் பண்ணும்போது வாட்ஸ்அப்புக்கு +94 ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் மார்க்கை போட்டு 94 ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா +94 71 98 02 8 22. மீண்டும் ஒரு முறை +94 71 98 028 22. இது வாட்ஸ்அப் இலக்கம். அதே போல் நாட்டில் உள்ளவர்கள், இலங்கையில் இருக்கிறவங்க, உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் யாராவது ஒருத்தர் இதை பற்றி விசாரிக்கணும் அப்படின்னா தொலைபேசி இலக்கம் நார்மலாக கால் பண்ணி, நார்மல் மொபைல் ஃபோன் லேண்ட்லைன் ஃபோன் இலக்கம் 011 28 79 900. இன்னும் ஒரு இலக்கம் இருக்குது 011 28 79 901. அதே போல் இன்னும் ஒரு இலக்கம் 011 287 9903. மீண்டும் ஒரு முறை லேண்ட்லைன் நம்பர் 011 28 79 900. அடுத்தது 011 2 879 901. அதே போல் இன்னும் ஒரு இலக்கம் 011 28 79 903. இந்த இலக்கத்தின் ஊடாக நீங்கள் மேலதிகமான அனைத்து தகவல்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இலங்கை தூதரகம் குவைத் 19/3/2025 ஆகிய இன்றைய தினம் அறிய தந்திருக்கின்றாங்க. உண்மையிலேயே முதலாவதாக இலங்கை தூதுவர் லக்ஷித ரத்நாயக்க சார் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் மற்றும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நாங்கள் முன்வைத்த இந்த தகவலை உடனடியாக செவிமடுத்து அதற்கான முதல் கட்ட ஏற்பாடாக இந்த தொலைபேசி இலக்கம் தூதரோடு பேசும்போது நான் மெயினாகவே ஒரு விடயத்தை சொல்லியிருந்தேன். சார், இந்த நாட்டில் இப்போ குறிப்பாக மற்ற எத்தனை யூடியூபர்கள் இருந்தாலும் அத்தனை யூடியூபர்களையும் தாண்டி சிங்கள தமிழ் 2 மொழியில் வீடியோ போடக்கூடியது நான். அதே மாதிரி பர்சனலாக ஃபேஸ்புக் மெசஞ்சரூடாக ஒரு நாளைக்கு 150லேருந்து 200லேருந்து சில டைமில் 300 400 வரைக்கும். அதே இந்த பொது மன்னிப்பு காலம் போன வருடமெல்லாம் ஒரு நாளைக்கு 500லேருந்து 600 மெசேஜ் கேட்டு ரிப்ளை பண்ணுவேன். சில நாட்களில் 24 மணித்தியாலம் தாண்டி 48 மணித்தியாலம் கூட தூங்க கிடைக்காது, அப்படி வேலை இருக்கும். விடிய வேலை செஞ்சுருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் என்னுடைய முயற்சி தனிப்பட்ட ரீதியாக மக்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல உபதேசங்களையும் அவங்க கேட்டு வர பிரச்சனைகளுக்கு என்னால் முடிந்த தீர்வுகளையும் என்னால் முடிந்த பதில்களையும் தொடர்ந்து கொடுத்தேன். என்னுடைய வீடியோ பார்க்கக்கூடியவங்க எத்தனை பேர் இப்போ கடைசி வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. பார்த்துருந்தீங்கன்னா நிறைய பேர் என்னோடய பர்சனலாக மெசேஜில் பேசுகிறீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். என்னால் முடிந்த வரைக்கும் நீங்கள் கேட்ட பிரச்சனைகளுக்கு ஏதோ என்னால் முடிந்த தீர்வுகள் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லி தந்திருப்பேன். யாருடைய மெசேஜையும் அவாய்ட் பண்ணியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு வேளை பார்த்துட்டும் சில டைமில் மிஸ் ஆகி இருந்துச்சுன்னா உங்களோட மெசேஜ் ப்ளே ஆகாமல் விட்டுருக்கலாம், செக் பண்ண முடியாமல் போயிருக்கலாம். மற்றபடி என்னால் முடிந்த வரைக்கும் தொடர்ந்து முயற்சி பண்ணி இந்த மெசேஜ்களை பார்த்து ரிப்ளை பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். ஆனால் இன்ஷா அல்லாஹ் இனி வரும் காலம் இப்போது தூதரகம் வெளியிட்டு இருக்கிற இந்த தொலைபேசி இலக்கங்களை இனி வரும் காலம் எங்களுடைய மக்களுக்கு வழங்கலாம்.
அவங்க அதற்கான அனைத்து பிரச்சனைகளுக்குமான தீர்வுகளை அந்த தொலைபேசி இலக்கத்தினூடாக பெற்றுக்கொள்வாங்க அப்படின்னு இன்ஷா அல்லாஹ் நம்புகிறேன். அதே மாதிரி இலங்கை தூதரகத்தில் இன்று இப்போ புதிதாக வந்த அதிகாரிகள், குறிப்பாக ஏக்கநாயக்க சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி, லேபர் டிபார்ட்மெண்ட். அதே மாதிரி இன்னும் ஒரு அதிகாரி இருக்கிறாரு கமகி அப்படின்னு, அவருக்குமே ரொம்ப நன்றி. அதே மாதிரி ஆயிஷா மேடம் உங்களுக்குமே ரொம்ப நன்றி. அதே போல் தரங்கணி மேம் அவங்களுக்குமே ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க, பெயர்கள் தெரியாது எனக்கு. எங்களுடைய சகோதர சகோதரிகள் இந்த பேரில் இந்த மாதிரி மேடம்கள் பேசினாங்க அப்படின்னு சொன்ன பிறகு தான் அவங்களுடைய பெயர்களும் தெரியும். அனைவருக்குமே ரொம்ப நன்றி. அதே மாதிரி என்னுடைய சகோதரர்கள் யூடியூபர்கள் அனைவருக்குமே ரொம்ப நன்றி. எங்களுடைய ஜெனட் மேரி அம்மா டிக்டாக் பக்கம் இருந்து அவங்களால முடிந்த சப்போர்ட் தந்தாங்க, அவங்களுக்குமே ஒரு தாய் மக்கள் உதவும்கரங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஒற்றுமையே பலம், ஒற்றுமையே பலம். அத்தனை பேரையும் ஒன்று திரட்டி ஒற்றுமையாக இன்னைக்கு போனதால தான். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இருக்குது. ஆனால் எங்களுக்கு இப்போதைக்கு என்னை பொறுத்தவரையில் எனக்கு இருக்கிற வேதனை, மனவேதனை வேறு ஒன்றும் இல்லை. குவைத்தில் நாங்கள் இருக்கிறோம், ஆனால் சவுதி, ஒமான், கத்தார், பஹ்ரைன், துபாய் இந்த நாடுகள் எல்லாம் உண்மைக்குமே அந்த மனசு கொஞ்சம் கலங்கி போகுது. இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணுறோம், எங்களால் முடிந்த வரைக்கும் முயற்சி பண்ணுறோம். மற்ற நாடுகளில் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கும் குவைத்தில் நாங்கள் இருக்கிற மாதிரி உங்களை மாதிரி யாரும் இல்லையே அப்படின்னு நிறைய பேர் சொல்லும்போது உண்மைக்குமே மனசு ரொம்ப உடஞ்சி போயிடும், ரொம்ப கவலையாக இருக்கும். நம்மளை மாதிரி இன்னும் சில பேரை உருவாக்கணும். அதே மாதிரி முடிந்த அளவு வெளிநாடு தொழிலாளர்கள் அனைவருக்கும் முடிந்த சப்போர்ட்டை பண்ணணும். எங்களுடைய முயற்சி தொடரும். உங்களுடைய சப்போர்ட்டும் உங்களுடைய ஆதரவும், லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் தொடர்ந்துச்சுன்னா போதும்.